கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சில தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அது 15ஆம் வசனம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இன்றைய தினம் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார். நமக்காக மரித்தார். நல்லாவே தெரியும், நம்ம அவரோட ஆடுகளாக இருக்கிறோமா? அதுதான் தேவன் நம்மளை கேட்கிற கேள்வி. நம்ம அவரோட ஆடுகளாக இருக்கிறோமா? அவர் சத்தத்தை கேட்கிறோமா? அவர் சொல்படி நடக்கிறோமா? அதுதான் தேவனுக்கு நம்மளை குறித்த ஒரு கேள்வி. நம்ம தேவன் சொல்லிட்டாரு, என் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து வாயில வந்த வார்த்தை என்ன நடந்தது நல்லாவே தெரியும். சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தியை நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய மந்தை உள்ள ஆடுகளாக நம்ம மாறிவிட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் தேவனுடைய மந்தை உள்ள ஆடுகள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இதுல ஒரு 3 காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் என்னுடையவைகளை அறிந்தும். அப்ப தேவனுடையவைகள் நம்ம, தேவனால் அறியப்பட்ட ஜனம் நம்ம, அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம் நம்ம, அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட ஜனம் நம்ம. அவர் சாயலாக உண்டாக்கப்பட்டவங்க தான் உணவு முழுக்க இருக்காங்க. ஆனா அவரால் அறியப்பட்டு இருக்கவங்க ரொம்ப கம்மி தான். தேவன் அழைப்பின் நோக்கத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்ட இடத்துல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் தான் சொல்றாரு, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப அறிந்தும் இருக்கிறேன், அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்ப ரெண்டு ஒன்னோட கனெக்டட் ஆனது. அவருக்கும் நம்மளை தெரியும், நமக்கு அவரை தெரியும். இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு நமக்கு தெரியும். என் பழைய வாழ்க்கையிலிருந்து என் புதிய வாழ்க்கைக்கு அழைத்து வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், என் மகன், எனது மகன் காணாப்போன ஆடை போல இருந்தவன், காணாப்போன ஆடை போல இருந்தவள் இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கா, நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு என் மந்தையில சேர்த்து கொண்டேன். அப்ப தேவன் தான் நம்மளை தேடி வந்தார். நம்ம தேடி போனோம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுல ரொம்ப கம்மி தான். ஏன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்துல 14 வருஷமா அது தெரியும். நம்ம தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதுக்கு தேவனுக்கு நம்ம நன்றியோ சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்னுடையவைகளால் அறியப்பட்டும் அறிந்தும் இருக்கிறேன். அப்ப தேவன் நம்மளை உள்ளும் புறமும் அறிந்த தேவன். கர்த்தர் நம்ம கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை என்ன சொல்றாருன்னா, அவரை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவுகளை வளர்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பாடல் அனுபவித்து, நமக்காக சிலுவையிலே தூங்கி, நமக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, நமக்காக பிதாவின் வலது வாசத்தில் அமர்ந்து, நமக்காக கண்டு பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய வகையில அறிந்திருக்கிறேன், என்னுடைய வகையிலால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இதை நம்ம சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம இந்த அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிற நிலைமையில் இருக்கிறோமா? ஒருவேளை இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்னா தேவனுக்கு கவலையே கிடையாது. அதை பற்றி தேவனுக்கு நம்ம பழைய வாழ்க்கையை பற்றி, பழைய காரியங்களை குறித்து தேவனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு செகண்ட், நான் ஆண்டவரே நீ உமக்காகத்தான் அப்படின்னு உண்மை அறிந்து கொண்டேன் ஆண்டவரேன்ட்டு நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம திரும்பி தேவன்கிட்ட வரும்பொழுது தேவன் நம்மளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் சொல்றாரு, என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். எதுக்காக? அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரால் அறியப்பட்டுக் கொள்வதற்காக. அவரால் அறியப்பட்ட ஜனம் தான் நம்ம. ஆனால் அவரை அறிந்து கொண்டு இருக்கிறோமா? தினம் கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவனை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். என்னுடைய விழாவில் அறியப்பட்டும் நான் அறிந்தும் இருக்கிறேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எனது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன துணியான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உண்மை பற்றிய அறிவிலே பெருகி வளர நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். உண்மை பற்றி அறிந்து கொள்ள, உண்மை பற்றி புரிந்து கொள்ள, உம்மது கிருபையை, உம்மது அன்பை
உமது நோக்கத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. முழுமையாக உம்மண்டை எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ள மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நீர் ஜீவனை கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ள நீர் காத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி கூப்பிட்டு அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு உமக்காக ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்திலே வேலைப்பாப்பொருள் முகத்தை தருகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.